ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு நாம் அனைவருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக பல காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். அதிலே குறிப்பாக குர்ஆனிலே அல்லாஹ்வினுடைய பெயர்களை குறித்த சில விஷயங்களை நாம் கற்று வருகிறோம். அதிலே இந்த நாளிலும் கூட குர்ஆனிலே 10வது சூரா 32வது ஆயத்து, 18வது சூரா 44வது ஆயத்து, இந்த குர்ஆன் வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் சூட்டப்படுகிறது. அல் ஹக் என்று சொல்லப்படுகிறது. அல் ஹக் என்று சொன்னால் அவன் சத்தியமானவன், அவன் சத்தியம் என்கிறதான பொருள் கொடுக்கிறது. பார்த்தீங்கன்னா, கடவுள் தான் உலகத்திலே சத்தியமாக இருக்க முடியும். நாம் எல்லாம் சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சத்தியம் என்று சொன்னால் அது கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரும் தன்னை அல் ஹக் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ குர்ஆனிலே இறைவனுக்காக சொல்லப்பட்ட அல் ஹக் என்கிற அந்த வார்த்தை வேதாகமத்திலே இயேசு தன்னை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் தான் அல் ஹக் அப்படிங்கிறது, நானே சத்தியம் அப்படின்னு சொல்லுகிறார். உலகத்திலே அவரை பின்பற்றக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த தேவனுடைய வார்த்தையானவர், அவர் மட்டுமே சத்தியமாக இருக்க முடியும். கடவுளை தவிர வேறு யாரும், எந்த ஒரு நபரும் சத்தியமானவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமத்திலே தேவனை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களை பற்றி சொல்லும்போது உண்மையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் சத்தியம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது கடவுள்தான் அதற்கு முழுமையான தகுதியுடையவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்த ஒரு வார்த்தை தான் குர்ஆனுடைய 1வது அத்தியாயம், தோற்றுவாய் அப்படின்னு சொல்லப்படுகிற சூரத்துல் ஃபாத்திகாவுடைய 1வது அத்தியாயத்திலே 4வது வசனம் எப்படி சொல்லுகிறது? மாலிக்கி யௌமித்தீன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அல் ஹாக்கீம் என்ற பெயர். அதற்கும் என்ன அர்த்தம் என்றால் தீர்ப்பு வழங்குகிறவன். இந்த 2 வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாலிக்கி யௌமித்தீன் என்றால் தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற அர்த்தம். அல் ஹாக்கீம் என்றால் அவன் தீர்ப்பு வழங்குகிறவன் என்ற அர்த்தம். வேதாகமத்திலே யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 22, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்கிறேன், நான் தான் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தீர்ப்பு நாளின் அதிபதி என்பது யார்? யார் எல்லாரையும் ஜனங்களையும் தீர்ப்பு செய்ய போகிறவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர்தான் தீர்ப்பு நாளின் அதிபதியாக, மாலிக்கி யௌமிதீனாக, அதே மாதிரி அல் ஹாக்கீமாக இருக்கிறார் என்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நிச்சயமாக வேதாகம தேவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்தான் நமக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய, மிகப்பெரிய தீர்ப்பு வழங்கக்கூடிய நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே, கேமத் நாள் என்று அரபியிலே சொல்லப்படுகிறது, கடைசி நாட்கள், நியாய தீர்ப்பு நாட்கள், நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம், கயமத் நாளுக்காய் காத்திருக்கிறோம் என்று அநேக இஸ்லாமிய சகோதர சகோதரர் சொல்லுவார்கள். இந்த கயமத் நாள் என்பது, நியாய தீர்ப்பு நாள் என்பது சீக்கிரம் இந்த உலகத்திற்கு வரப்போகிற ஒன்றாக இருக்கிறது. அந்த நாளிலே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் இந்த பூமிக்கு வந்து மனிதனாக பிறந்து அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினுடைய அந்த வல்லமைகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மனுகுலத்தினுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். God bless you.